வணக்கம். இன்றைக்கி கீதா சமையல் அறையில் நம்ம பார்க்க போகிறது பொங்கல் ஸ்பெஷல் சிறுகிழங்கு பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான். சிறுகிழங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் உருளைக்கிழங்கு மாதிரியே தான் இருக்கும். பட் இயர் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்காது. அந்த பொங்கல் டைமில் மட்டும் தான் கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை முதல்ல எப்படி க்ளீன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பொரியல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிழங்காக எடுத்துகிட்டு அந்த நார் இருந்ததுன்னா அதை தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீலர் வச்சு உருளைக்கிழங்கு எப்படி தோல் சீவிங்களோ அதே மாதிரியே தோல் சீவிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வாங்கின கிழங்குல நான் ரொம்ப மண் இல்லை. ஸோ அதனால் ஜஸ்ட் நான் அப்படியே தோலெல்லாம் எடுத்துடுறேன். ஸோ நிறைய மண் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி தோல் சீவிக்கோங்க. தோல் சீவினதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அந்த சிறுகிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எப்படி கட் பண்ணுவீங்களோ குட்டி குட்டியாக அதே மாதிரியே கட் பண்ணிவிட்டு கட் பண்ணதுக்கப்புறமும் ஒரு தடவை வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் உருளைக்கிழங்கை விட ஜாஸ்தியாக மண் இருக்கும். அதனால் 2-3 டைம் வாஷ் பண்ணால் நல்லது. ஸோ இப்போ ஒரு தடவை வாஷ் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை முதல்ல வேக வச்சுக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் தான் நம்ம பொரியல் பண்ண போகிறோம். ஸோ பேனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ அடுத்து வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்து 5-8 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. ஏன்னா ஓவர் குக் ஆகிடக்கூடாது, ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஒரு 75% மட்டும் குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது குக் பண்ணிவிட்டு திரும்ப தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ 3 டைம் நம்ம வாஷ் பண்ணணும். ஸோ இப்போ பொரியல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுருங்க. ஸோ அடுத்து கருவேப்பிலை. இதுக்கு வெங்காயம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ உருளைக்கிழங்கு மாதிரியே தான். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த சிறுகிழங்கை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ மொத்தம் 3 டைம் நம்ம வாஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி வாஷ் பண்ணால் தான் சாப்பிட்றப்போ மண் நம்மளுக்கு தட்டுப்படாது, க்ளீனாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ 25% மட்டும் குக் ஆனால் போதும். ஸோ எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பொரியலுக்கு தேவையான உப்பு கொஞ்சம், ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் பார்த்தே கொஞ்சம் உப்பு சேருங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அப்படியே வேகட்டும். ஸோ அந்த டைமில் தேங்காய் அரைச்சிக்கலாம். ஸோ கொஞ்சம் தேங்காய், ஒரே ஒரு மிளகாய் காரத்துக்கு, அடுத்து 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். ஸோ சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும். ஸோ ஈஸியான ஒரு பொரியல் ரெசிபி. ஸோ பொங்கலுக்கு எல்லாருமே கண்டிப்பாக பண்ணுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.